வணக்கம், நான் ஆதி. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிட்காயினோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீடியோ நான் ஷூட் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிட்காயினோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 9,90,16 ரூபாய் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் ஒரு மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கிட்ட வந்து பிட்காயினோட ரேட்டுங்கிறது டிக்ரீஸ் ஆனிச்சு, அதாவது குறைஞ்சிச்சு. இப்போ வந்து கணிசமான ரேட்டு அப்படிங்கிறது ஏறிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பிட்காயின் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற ப்ரௌசர், இப்போ நீங்கள் கூகுள் குரோம், இதுக்கு முன்னாடி யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு மாற்றாக நான் சொல்ல போகிற ப்ரௌசரை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் கொடுப்பாங்க. ரொம்ப அதிகமாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு கணிப்புக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுற வரையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 100 ரூபாயிலேருந்து 80 ரூபா அந்த ரேஞ்சு வரையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஓகேவா? அப்போனா நீங்கள் எத்தனை வருஷம் ஒரு பிட்காயின் சம்பாதிக்க ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. பட் ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணால் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல கெயின் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்ன ப்ரௌசர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். Athi4Tech ப்ரௌசர். இந்த ப்ரௌசரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே போயிட்டுருக்கு. 10,000 சப்ஸ்கிரைபர் வந்த ஸ்பெஷலாக கிவ்அவே நடத்திட்டுருக்கேன். ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிவ்அவே வீடியோட லிங்க் இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேவா? நம்ம ஃபைனலாக இப்போ வீடியோவுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா Athi4Tech ப்ரௌசர். இந்த ப்ரௌசரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிட்காயின் அப்படிங்கிறது சம்பாதிக்கப்படும். இதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் Athi4Tech ப்ரௌசர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்க. இல்லை ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் அதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ப்ரௌசிங்னு வரும். அது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு வரும். அதில் சக்ஸஸ்ஃபுல் சேஞ்சடுன்னு வரும். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்கள் அதாவது ப்ரௌசரை செட் பண்ணுறது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ், பூஸ்ட்டு, FAQ, ரெஃபரல்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்லாம் எல்லாமே இருக்கும். அதுக்கு முன்னாடி இதில் எல்லா ப்ரௌசர் மாதிரி தான். கூகுள் குரோம்னு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேம் தான். அதை விட நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் குரோம்க்கு இதுக்கு ஒரு 20% ஸ்லோவாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிட்காயின் அளவில் ட்ரான்சாக்ஷன் ஆகிறதுனால கொஞ்சம் இதாகும். சரி, அது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹவ் டு மேக் மணின்னு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா யாகூவில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஆகுது. யாகு வந்து சில பேருக்கு பிடிக்காது. யாகு பிடிக்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் இருக்கும். அந்த சர்ச் இன்ஜினில் போய்ட்டு கூகுளாக மாற்றிக்கிங்க. கூகுளாக மாற்றினதுக்கப்புறம் போய்ட்டு இப்போ சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் இன்டர்ஃபேஸ் வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசேஜ் ஏற்ற மாதிரி வந்து BTC அப்படிங்கிறது இந்த வேலெட்டில் ஆட் ஆகும். ஓகேவா? இவ்வளோ தான் ஆட் ஆகும், ஒரு சர்ச்சுக்கு இவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே இதில் யூகிக்க முடியாது. ஒரு இன்ஸ்டாலு, ஒரு ஆக்டிவ் மின்னர் அப்படின்னு சொல்லி இவங்க ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி BTC அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ உங்களோட பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் தேதி, இந்த மாதம் 8ஆம் தேதி இது யூஸ் பண்ணேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.4 BTC அப்படிங்கிறது நான் இதுவரை ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த டவுன்லோட்ஸுக்கு லிங்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணால் அதுக்கு ஒரு இது இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இப்போ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வரும். இதில் போய்ட்டு உங்களோட கூகுளோட அக்கௌண்ட்டை இதில் சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நீங்கள் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை இதில் என்டர் பண்ணிங்க. அதாவது ஜிமெயில் ஐடியா. ஓகேவா? ஜிமெயில் ஐடியா நீங்கள் இதில் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. பக்காவான செக்யூரிட்டியாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்குறத விட 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா பிட்காயின் லெவலில் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால அதிகமான
ஓடிபி ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வித்ட்ரா ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கிரிப்டோகிராஃப் ப்ரௌசர் டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாக ஒர்க் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 சம்திங் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 சம்திங் BTC ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து நான் சும்மா ஜஸ்ட்டு நான் ஒரு அரை மணி நேரம் தான் டெய்லி யூஸ் பண்ணேன். இது இந்தியன் கரன்சி படி நான் கன்வெர்ட் பண்ணேன்னா 8 ரூபா தான் கிடச்சிச்சு. ஓகேவா? 8 ரூபா ஆனால் கிடச்சிச்சு. அது நான் ஏதோ கிடைக்காததுக்கு இது கிடைச்சதுக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி இவங்க சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு டெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 8 பேருக்கு லிங்க் அனுப்பி ஒரு ரெஃபரலுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணேன். ரெஃபரலுக்கு எந்த ஒரு இன்கமுமே இது வரையும் ஜென்ரேட் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரல் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கணும். 24 ஹவர்ஸ்னால் 24 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை வந்து ஆக்டிவாக இருக்கணும். இது அவங்க ஒர்க் பண்ணதுக்கான ரெஃபரல் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 28 டேஸ் ஆஃப்டர் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரெஃபரலில் பெருசாலாம் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஓகேவா? இதில் வந்து ஆக்டிவ் மின்னர்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ வெர்ஷனை யூஸ் பண்ணுறது. உங்களோட ப்ரௌசர் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதிகமான உங்களுக்கு பிட்காயின் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ப்ரோ வெர்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, அமௌண்ட்டாக தான் கொடுப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டாக தான் கொடுப்பாங்க. நான் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து 89 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 190 ரூபா அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிட்காயினோட அமௌண்ட்டு ஏறுனுச்சு அப்படின்னா இந்த ப்ரோ வெர்ஷனோட அமௌண்ட்டும் ஏறும். பிட்காயினோட விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா இதோட வெர்ஷனோட வேல்யூ அப்படிங்கிறது குறையும். ஓகேவா? நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற எல்லா ப்ரௌசரில் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு எஃபோர்ட்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பிட்காயினை கிடச்சிரும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் இதில் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மினிமம் வித்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த வித்ட்ரா ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. என்ன டீட்டெயில்ஸ்னால் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் மினிமம் வித்ட்ரா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகுது. இதோ பாருங்கள் 0.4 டிஜிட் ஒரு BTC. இதோ பாருங்கள், இது பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த BTC வந்தால் மட்டும்தான் நீங்கள் வித்ட்ரா அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். ஸோ கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சர்ச்சுமே இந்த ப்ரௌசரில் யூஸ் பண்ணுங்கள். யூடியூப்பாக இருந்தாலும் இந்த ப்ரௌசரில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி எதில் போய்ட்டு நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலெட்டில் தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். வேலெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வெப்சைட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா காயின் பேஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. இதோட லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வேலெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் போய்ட்டு நீங்கள் வேலெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வேலெட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ரிசீவ்னு இருக்கும். ரிசீவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ஒரு கோடு வரும். அந்த கோடை தான் நீங்கள் காப்பி பண்ணி இந்த அட்ரஸை தான் நீங்கள் காப்பி பண்ணி அந்த பேமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இதை பற்றி நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிட்காயின் சம்பாதிச்சதுக்கப்புறம் வித்ட்ராவோட எடுத்து நான் உங்களுக்கு இது காட்டுறேன், ப்ரூஃபோட காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இதில் உள்ளது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.